தர்மபுத்திரர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அப்போ 2 பேர் வரா. 2 பேர் வந்து அதில் ஒருத்தர் சொல்கிறான், இவனுக்கு நான் என்னோட நிலத்தை விற்றுட்டேன். அந்த வித்த நிலத்துல ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. அதை அவனுக்கு தான் நான் தான் நிலத்தை விற்றுட்டேனே, அவனுக்கே எடுத்துக்க சொல்லி சொல்கிறேன். ஆனால் அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னான். இவன் சொன்னான், இவர்கிட்டேருந்து நான் நிலத்தை வாங்கினேன், அந்த நிலத்துல புதையல் கிடைச்சிது. ஆனால் நிலத்தை உடைய முன்னாடி அவன் தானே, அதனால இப்போ தானே நான் நிலத்தை வாங்கினேன், அதனால எனக்கு இந்த பணம் வேண்டாம்னா. இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தர்மபுத்திரருக்கு. அவர் நினைச்ச, ஒரு இவனுக்கும் இல்லாமல் அவனுக்கும் இல்லாமல் பூமியில் கிடைக்கிற நிலத்தில் கிடைக்கிற இது நம்ம கஜானாவில் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது அதர்மம். அதனால என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு அனுப்பி விட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க 2 பேர். வந்த உடனே அந்த ஏற்கனவே நிலத்தை வித்தவன் அவன் சொல்கிறான், நான் விற்றேன், அது என்னோட நிலம் தான், அதில் இருக்கிற புதையல் வந்து நானே எடுத்துக்கிறேன்னா, முன்னாடி வேண்டாம்னா இப்போ எடுத்துக்கிறேன்னா. அவன் சொன்னான், நான் தான் அவங்ககிட்டேருந்து நிலத்தை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் புதையல் கிடைச்சிருக்கு, அதனால அது எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும், நான் தான் வச்சுக்கேன்னா. இவ 2 பேரையும் மாற்றி முன்னாடி வந்ததுக்கு அப்படியே மாறி போச்சு. உடனே தர்மபுத்திரர் நினைச்சார், இவ 2 பேர் சொல்றதுமே தப்பு, பூமியில் கிடைக்கிறது அரசாங்கத்துக்கு தானே சொந்தமாகும், ஏன் அதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சார். பக்கத்துல இருந்து பார்த்த கிருஷ்ணர் சிரிச்சுட்டு, பத்தியா கலியுகம் இப்பதான் வருது அப்படின்னார். ஆசை இதுதான்.